பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தப்பட்டவர்களாக அந்த இரவில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு அவர்களுக்கு அற்புதமான குழந்தை பிறந்தது. அப்துல்லா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பெயர் வைத்தார்கள். அதுக்கு பிறகு நிறைய குழந்தைகள் பிறந்தன. நான் என்ன சொல்ல வருகிறேன்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கோ நம்முடைய குடும்பத்தாருக்கோ பிள்ளைகளுக்கோ திடீர் மரணம் சம்பவிப்பதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஒரு துயரமானது, அதிலும் பிரியத்திற்குரிய குழந்தைகளுடைய மரணம் என்பது மிகவும் மனதை உழுக்கக்கூடிய ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அபூ தல்ஹா என்ற அற்புதமான சஹாபி, நீண்ட கால ஏக்கத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ பரக்கத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவி உம்மு சுலைமுக்கும் பிறந்த குழந்தை உமைர். அழகான குழந்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை பார்ப்பதற்காக அடிக்கடி வீட்டுக்கு வருவார்கள். அந்த குழந்தை கையில் சின்னஞ்சிறிய பறவை வைத்து விளையாடி கொண்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அந்த பிள்ளையை வந்து பார்ப்பார்கள், அதோடு கொஞ்சுவார்கள், பேசுவார்கள். அந்த குழந்தை ஒரு சின்ன சிட்டுக்குருவி போன்ற ஒரு பறவையை வைத்து விளையாடி கொண்டிருக்கும். அந்த பறவை ஒரு முறை இறந்து விட்டது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு அந்த குழந்தை இடத்துல பேசுகிறாங்க. யா உமைர், மா ஃபாலன் நுகைர். உமைரே, உன்னுடைய நுகைர் என்ன ஆயிற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக இப்படி அந்த குழந்தையோடு ஒரு பாண்டிங்கோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அழகான ஒரு தம்பதி, நீண்டகால இயக்கத்தில் பிறந்த குழந்தை, செல்லமாக வளர்க்கப்படுகிறார். திடீரென அவருக்கு உடம்பு முடியாமல் போய்விட்டது. இந்த உமைருக்கு, அந்த சின்னஞ்சிறிய குழந்தைக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லும்போது தன்னுடைய மனைவியிடத்திலே குழந்தையை நன்றாக பார்த்துக்கொள், பத்திரமாக பார்த்துக்கொள் என்று பயணம் சொல்லிவிட்டு செல்கிறார். அவர் போய் கொஞ்ச நேரத்திலேயே அந்த உடம்பு சரியில்லாத குழந்தை இறந்து விட்டது. சகோதரர்களே, திடீர் மௌத் அதற்கு வந்து விட்டது. பெற்ற தாயினால் என்ன செய்ய முடியும்? துடித்து போகிறார்கள், அழுகிறார்கள். படைத்தவன் நீண்டகால இயக்கத்திற்கு பிறகு தந்த மாணிக்கத்தை அவன் நாட்டப்படி எடுத்துக்கொண்டானே என்று அவர்கள் ரொம்ப மறுகுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சரி, நமக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்று அந்த குழந்தையை அழகான முறையில் பேக்கிங் பண்ணி, அதாவது அந்த அழகான முறையில் சுத்தம் செய்து அந்த குழந்தையை ஒரு பக்கமாக வைக்கிறார்கள். கணவர் வீடு திரும்பக்கூடிய நேரம் தன்னை அலங்கரித்து கொள்கிறார்கள். இந்த சோகத்தை காட்டாத மாதிரி அலங்கரித்து கொள்கிறார்கள். கணவர் வருகிறார். வந்த உடனே குழந்தை எப்படி இருக்கிறது என்று கேட்ட உடனே ஹோ சலாமுன், அவன் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. நிம்மதியாகிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹஸரத் அபூ தல்ஹா என்ன விளங்கிக்கிட்டாங்கண்டா, அந்த குழந்தை வந்து நிம்மதியாக, அதாவது நோயிலிருந்து நிம்மதியாகிட்டான் போல் இருக்கு அப்படின்னு விளங்கி ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தன் மனைவியோடு அன்றைய இரவிலே அப்படி விளங்கி ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு உணவு அருந்தினார்கள். தன்னுடைய மனைவியோடு இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபட்டார்கள். அடுத்த நாள் காலையில் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு கணவர்கிட்ட சொல்கிறாங்க, குழந்தையை மறந்துடுங்க, அந்த குழந்தை உயிரோடு இல்லைன்ன உடனே பதறி துடித்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், இப்படிலாம் நடந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதட்டப்படாதீர்கள் என்று உம்மு சுலைம் இடத்திலே விசாரிக்கும் போது, ஒரு கணவனை அவன் பார்க்கும் போதெல்லாம் நல்லதை மட்டும், சந்தோஷத்தை மட்டும் தரக்கூடியவள் தான் அல்ல சாலிஹான மனைவி என்று யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு தாங்கள் பயானாற்றும் போது சொன்னீர்கள். அந்த வார்த்தையை நான் நிஜப்படுத்தவே என் கணவரை ஏற்கனவே அலைந்து திரிந்து உழைத்து கலைத்து வரக்கூடிய நேரத்தில் மகனுடைய மரணத்தை சொல்லும்போது இன்னும் என்னுடைய கணவர் உடைந்துவிடக்கூடும் என்பதற்காக அந்த விஷயத்தை நான் மறைத்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தப்பட்டவர்களாக அந்த இரவில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பர்டிகுலர் இரவில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று துஆ செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு அவர்களுக்கு அற்புதமான குழந்தை பிறந்தது. அப்துல்லா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பெயர் வைத்தார்கள். அதுக்கு பிறகு நிறைய குழந்தைகள் பிறந்தன.
நான் என்ன சொல்ல வருகிறேன், திடீர் மரணம், அதிலும் குறிப்பாக நமது பிரியத்திற்குரியவர்களுடைய மரணம் என்பது உண்மையிலேயே ஒரு பெரும் உழுக்குதலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் அதை விட்டு நம்மை தற்காத்து பாதுகாக்க வேண்டுமெனில் நாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு திக்கரை பற்றி பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அசர் தொழுத பிறகு, தினசரி அசர் தொழுத பிறகு யாரிடத்திலும் பேசாமல் யா பசீர், யா பசீர் 7 முறை, யா பசீர் அகப்பார்வை உடையவனே என்று அர்த்தம். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ் திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பை அல்லாஹ் தருகிறான். இரவில் நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதி நெஞ்சத்தில் ஊதும்போது திடீர் மரணத்திலிருந்து, அதாவது இரவு நேர மரணத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தருகிறான். இதை தொடர்ந்து செய்து வாருங்கள். அல்லாஹ் நீண்ட ஆயுளோடு நிறைவான நற்சுகத்தோடு உங்களையும் நம்மையும் எல்லா மாந்தரையும் வாழ வைப்பானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக எமக்காக, நம் மக்களுக்காக துஆ செய்யுங்கள். அதோடு கூடி அல்ஹம்துலில்லாஹ் புதிதாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன். அந்த சேனலில் இங்கே சொல்லப்படாத பல விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை தங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் உங்களையும் என்னையும் மிகச்சிறந்த அளவுக்கு நல்ல சாலிகான முறையில் வாழ வைத்து மறுமை நாளில் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நீங்கள் நம் மீது காட்டக்கூடிய அந்த அன்பை போல மறுமை நாளில் உங்களையும் நம்மையும் உயர்ந்த சொர்க்கத்திலும் அவன் திருப்தியிலும் ஒன்று கூட செய்வானாக. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.